ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த வீடியோ. சண்டே வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நானும் அத்தையும் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து டயட்டில் இருக்கிறோம். அதனால் நேரமாக ஒரு 5:30க்குலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நைட் எங்களுக்கு சமைக்கணும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா, சாப்பாடுலாம் அரிசி ஊற வச்சு, ரசத்துக்கு புளி குழம்பு சேர்த்து புளி வந்து ஊற வச்சாச்சு. இன்றைக்கி சண்டே அதுவுமே எங்கள் வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, சாப்பாடு, ரசம் தாங்க. அத்தை வந்து பாலில் மோருக்கு வரதுக்கு தயிர் வந்து பால் வந்து காய வைக்க போகிறாங்க. இந்த பக்கம் நான் மீன்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வந்து வடிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நாங்கள் மீனுக்கு வந்து மசாலா பெரட்ட போகிறோம். வாங்க எங்கள் ஸ்டைலில் வந்து மீன் மசாலா நாங்கள் எப்படி செய்யணும்னு வீடியோ காமிக்கிறோம். நீங்களும் வந்து என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட என்னுடைய அம்மா டேஸ்ட்டு பக்காவாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பாத்திரத்தில் வந்து 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்தியாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ மீன் எடுத்தோம். குழம்புக்கு வந்து பாதி எடுத்து வச்சுட்டு மீன் வந்து எல்லாம் பொரிச்சிடலான்னு இருக்கோம். நாங்கள் டைம் வந்து லோகு மீன் தான் வந்து எடுத்துருந்தோம். நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எப்படி பாறை மீன் தான் வாங்குவோம். டைம் லோகு மீன் வாங்கி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லி அதை வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்த பிறகு இந்த சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சிக்கன் கல்லே வந்து வாங்கி ஒரு ரூஸில் எடுத்துகிட்டு வாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் 4 ஸ்பூன் வந்து சேர்த்தியாச்சு. அப்போ கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், தூளுப்பு, கறி மசாலா, கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்தின பிறகு கொஞ்சமாக கல்லெண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். அது வந்து சேர்த்தின பிறகு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் பக்கமாக சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் வந்து சேர்க்காம தண்ணி வந்து சேர்க்காம நம்ம நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் கெட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் மீன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மீன்லேயே தண்ணி விட்டு ஊறுச்சுன்னா நம்ம தண்ணி விட்டு பெஞ்சோம்னா நல்லா ஊறும்போது இன்னும் வந்து ஒரு மாதிரி சலசலன்னு ஆயிரும். அது அப்படி தான் நல்லா இருக்காது. நம்ம பெரட்டி டக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஒட்டியிருக்கும். நம்ம பொரிச்சா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அத்தை வந்து குழம்பு தனியாக, இதுக்கு பொரிக்க தனியாக வந்து எடுத்து வச்சுட்ருக்காங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நானும் அத்தையும் வந்து சாப்பிட்டனால அவங்க 2 பேருக்கு தான் வந்து குழம்பு. அதாவது சும்மா வந்து ஒரு 5, 6 பீஸ் மட்டும் வந்து குழம்பு வச்சுட்டு மீதெல்லாம் பொரிச்சிக்கலாம் சொல்லி விட்டாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து வெண்டைக்காய், சுண்டைக்காய், புளிக்குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. சாப்பாடு காலைல வச்சுருந்தோம். 2ம் மீதியாக இருக்கிறனால அதை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா வந்து சாப்பாடு காலையிலே வச்சது அப்புறம் கெட்டு போயிடும். குழம்பு மீதியாக இருந்தால் அந்த குழம்பு என்ன பண்ணுறது? அதனால் 2மே போட்டு மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு பாதி பாதி போட்டு வந்து சாப்பிட்டாச்சு. பார்த்தா வந்து எல்லாம் எல்லாம் பிரித்து வச்சுட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மசாலாவை வந்து பெரட்ட போகிறேன். தம்பிக்கு பார்த்திங்கன்னா 2 நாள் லீவ் விட்டுருந்தாங்க, சனி ஞாயிறு. ஆனால் ஹோம்ஒர்க் எழுதவே இல்லை. சண்டே இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இனிமேல் தம்பிக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து எழுத வைக்கணும். நான் மீன்லாம் வந்து பெரட்டி வச்சுட்டு போயிட்டேன்னா அத்தை வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு வந்து வச்சுருவாங்க. தம்பிக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு உட்காரணும். அப்போ தான் ஹோம்ஒர்க் தனியாக அவரெல்லாம் எடுத்து வச்சு எழுதவே மாட்டார். இப்போ டிவி வந்து பார்த்துட்டு இருக்காரு. காலேருந்து பார்த்திங்கன்னா பேய் படமாக பார்த்துட்டு இருக்காரு. டார்லிங் பார்த்தாரு, அப்போ குட்டி பிசாசு வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து ராட்சசன் வந்து பார்த்துருந்தாங்க. மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ மீட்டுக்கு வந்து மசாலா பெரட்டிச்சாச்சு, குழம்புக்கு எடுத்து வச்சாச்சு. அத்தை எப்படி குழம்பு செஞ்சு மீன் வறுக்கிறாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.